வெளியே போயிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு சொல்லி தருவாங்களோ அதே தான் நம்ம இந்த கோர்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பேசிக்கான டவுட்ஸில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் தோழி சஹானா. இன்றைக்கி கிளாஸில் சாரி ட்ரேப்பிங் கிளாஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப பேசிக்கான டவுட்ஸில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, இந்த கிளாஸில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல கோர்சஸ் உங்களை ரீச் ஆகும். இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சாரி ட்ரேப்பிங். சாரி ட்ரேப்பிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு நீளமான ஒரு துணியை நம்மளோட சைஸ் அண்ட் ஷேப்புக்கு ஃபிட் ஆகுற மாதிரி மடிப்பெடுத்து கட்டுறதுக்கு பேர் தான் சாரி ட்ரேப்பிங். சரிங்களா? நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் இருக்குது. எக்ஸாம்பிள் லெஹெங்கா ஸ்டைல், தோத்தி ஸ்டைல், பேண்ட் ஸ்டைல் சாரி ட்ரேப்பிங், ஃப்ரண்ட் பல்லு சாரி ட்ரேப்பிங் அண்ட் இன்ஃபினிட்டி சாரி ட்ரேப்பிங். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் இருக்குது. நம்ம இந்த கிளாஸில் எந்த மாதிரி டைப் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் இண்டியன் ஸ்டைல் ஆஃப் சாரி ட்ரேப்பிங். சரிங்களா? ஸோ அந்த சாரியை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாஸில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக், வாட் இஸ் பாக்ஸ் ஃபோல்டிங். சரிங்களா? ஸோ சாரி ஃபோல்டிங்க்கும் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ சாரி ஃபோல்டிங்னா என்ன, பாக்ஸ் ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுக்குறேன். இது நார்மல் ஃபோல்டிங். நார்மல் ஃபோல்டிங் அப்படின்னா நம்ம சாரியை ஜஸ்ட் மடித்து வைக்கிறது. சரிங்களா? இப்போ பார்க்குற பிக்சர் பாக்ஸ் ஃபோல்டிங். பாக்ஸ் ஃபோல்டிங்னா என்ன அப்படின்னா, அளவெடுத்து மடித்து வைக்கிறது. சரிங்களா? நம்ம அந்த சாரியை டக்குன்னு ஈஸியாக ட்ரேப் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம மடித்து வைக்கிறதுக்கு பேர் தான் பாக்ஸ் ஃபோல்டிங். இப்போது ஒரு சிலருக்கு டவுட் வரும், இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி எல்லாருக்குமே செட் ஆகும், எல்லாருமே இதை வேர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சில டவுட் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரே டைப் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது எல்லா சைஸஸ்க்குமே சூட் ஆகாது. சரிங்களா? ஒருத்தர் லீனாக இருப்பாங்க, இன்னொருத்தர் கொஞ்சம் ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லா பாடி சைஸ்க்குமே ஒரே பாக்ஸ் ஃபோல்டிங் செட் ஆகாது. அவங்க பாடி சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுவோம். சரிங்களா? அது எப்படிங்கிறது எல்லாமே இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பாக்ஸ் ஃபோல்டிங் கிளாஸ் அப்படின்னு நீங்கள் வெளியே போயிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு சொல்லி தருவாங்களோ அதே தான் நம்ம இந்த கோர்ஸ்லேயும் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக், வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பாக்ஸ் ஃபோல்டிங். நார்மலாக ஒரு சாரி ட்ரேப் பண்ணுறதுக்கு பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். இஃப் சப்போஸ் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்திங்கன்னா, ஸ்டார்டிங் காலேஜ் படிக்கிற டேஸ்லலாம் காலேஜ்க்கு சாரி கட்டிட்டு போகும்போது மேக்ஸிமம் ஒரு 2 hours கூட நான் கட்டியிருக்கேன். சரிங்களா? எனக்கு பேசிக்ஸ் தெரியும், சாரி எப்படி ட்ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்ஃபெக்ஷன் வரதுக்காக ஒரு 2 hours கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் சாரி பர்ஃபெக்டாக ட்ரேப் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரியே யாரெல்லாம் பிகினிங் ஸ்டேஜில் 1 to 2 hours எல்லாம் சாரி ட்ரேப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு மேக்ஸிமம் 5 to 10 minutesல நம்ம ஒரு பர்ஃபெக்டாக சில்க் சாரியை ட்ரேப் பண்ணிடலாம். இருக்கிறதுலே கஷ்டம் கொஞ்சம் சில்க் சாரியை ட்ரேப் பண்ணி அந்த பர்ஃபெக்ஷன் கொண்டு வரது தான். ஸோ நம்ம ஒரு சில்க் சாரியவே 5 to 10 minutesல நம்ம ஈஸியாக ட்ரேப் பண்ண முடியும் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா. சரி, ஒரு சில கேட்டகரிஸும் இருக்காங்க, அவங்கெல்லாம் ப்ரோ லெஜெண்ட். பாக்ஸ் ஃபோல்டிங்கே பண்ணாமல் 5 to 10 minutesல சில்க் சாரியை ஈஸியாக ட்ரேப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி லெஜெண்ட்ஸ்லாம் யாருன்னோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சாரி எப்படி இருக்கும்னா 1 minute சாரி மாதிரி மாறிடும். சரிங்களா? என்னென்னா 1 minute சாரி என்ன அப்படின்னா, ஷோல்டர் ப்ளீட்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிப் ப்ளீட்ஸில் தச்சு வச்சுருப்பாங்க. தைக்காமல் அங்கே பின் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வைக்க போகிறோம். இதுதான் பாக்ஸ் ஃபோல்டிங். சரிங்களா? ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, சீக்கிரமாக அண்ட் பர்ஃபெக்டாக சில்க் சாரியை
வேர் பண்ணுறதுக்காக தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட்டாக டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த செக்ஷனில் எல்லா டவுட்ஸுமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இப்போது இன்ஸ்டாவில் அண்ட் என்னுடைய டெலகிராம் குரூப்பில் அதிகமான பேர் கேட்ட டவுட் என்னென்னா, எப்படி இந்த கோர்ஸ்க்கு நாங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சிலபஸோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு பேப்பரில் அந்த சிலபஸ் என்னன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். அண்ட் ஃபைனலாக இந்த கோர்ஸ் கவர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எனக்கு 3 டிஃப்ரெண்ட் கலர் சாரீஸில் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி எனக்கு காட்டணும். சரிங்களா? இது எனக்கு பர்சனல் மெசேஜஸ் தான் பர்சனல் மெசேஜில் தான் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ண போகிறீங்க. எதில் அப்படின்னா இன்ஸ்டா இல்லைனா என்னுடைய டெலகிராமோட ஐடி கூட நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? கீழே. ஸோ இதில் தான் நீங்கள் எனக்கு பர்சனலாக சென்ட் பண்ண போகிறீங்க. சரியா? இதுக்காக இந்த சாரீ ட்ரேப்பிங்காக நான் எந்த ஒரு குரூப்புமே நான் ஸ்டார்ட் பண்ணலை. எதுக்காக அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கலர் சாரீஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் எனக்கு சென்ட் பண்ணுவீங்க. பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்களுடைய ஒர்க்கை எடுத்து அவங்களுடைய ஒர்க்குன்னு சொல்லி எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிப்பாங்க. சரியா? ஸோ இந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதால தான் பர்சனலாக நான் சென்ட் பண்ண சொல்கிறேன். பர்சனலாக சென்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவேன். இது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸோட எண்டில் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு புரியுதா? இல்லை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்லைனா நான் ஓவராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all on next video. Tata, bye.